ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு ஹோட்டல் சுவையில் லஞ்ச் மெனு பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்லேயே இருக்கும். இதை எப்படி நம்ம வீட்டில் ரொம்ப சுவையாக பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு கடாயில் நம்ம தண்ணீர் விட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். இப்போது ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், பச்சை மிளகாய். இது வாசனைக்கும் காரத்திற்கும் சேர்த்து நான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு, மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரமாக இருக்கும். முந்திரியை சேர்த்துக்கிறேன். சப்போஸ் முந்திரி இல்லைன்னா நீங்கள் பாதாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு ஒரு ரிச்னஸை கொடுக்கும். வெங்காயம், தக்காளி கட் பண்ணியதை சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஹீட்டில் ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விடலாம். வெங்காயம் அப்படி பிங்க் கலராக மாறணும். இதில் இருக்கிற ராஸ்மெல்லாம் நமக்கு போயிடும். இப்போது சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம மூடி போட்டுடலாம். நமக்கு கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு. தண்ணீரை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம ஆறின பிறகு மிக்சியில் நல்லா அரைச்சிடலாம். இதோட கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிடலாம். இந்த வேக வைத்த தண்ணீரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டிஷ்ஷுக்கு நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போது இன்னொரு கடாயில் நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இங்கே வெண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அரைத்த விழுதை சேர்த்துடலாம். ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ்ஷு. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுப்பை சிம்மிலே வச்சுக்கலாம். ஏன்னா தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கணும். ஏற்கனவே நம்ம வேக வைத்ததுனால அதில் பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும். நல்ல சுருளை வதங்கினா அந்த ஒரு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே காரத்திற்கு கொஞ்சம் அதிகமாகவே சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வீட்லேயே தயார் பண்ண கரம் மசாலா தூளை சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ பண்ண போகிற கிரேவி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மீடியம் புளிப்பு இருக்கிற மாதிரி தயிர் இருக்கட்டும். இப்போ நம்ம வேக வைத்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியை கொஞ்சமாக தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா ஈஸியாக வெந்துடும். இப்போ நம்ம இதில் சேர்த்துலாம். ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சீக்கிரம் வெந்துடும். இப்போ நான் வேக வைத்த தண்ணீரை விட்டுட்டு காய்ந்த வெந்தய இலையை சேர்த்துக்கிறேன். கசூரி மேத்தி நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு கிரேவி இன்னும் 2 நிமிஷத்தில் தயாராகிடும். ரொம்ப ஈஸியான முறையில் நான் பீஸ் மசாலா செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, பரோட்டா, நான்,
ரொட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷு. இப்போ நம்ம முடிய போகிற டைமில் காய்ச்சி ஆற வைத்த பாலை விட்டுடலாம். விட்டுட்டு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு பீஸ் மசாலா தயாராகிடுச்சு. இப்போ அடுத்து ஸ்பைசி வெஜிடபிள் புலாவ் பண்ணுறதுக்கு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் நான் ஆயில் விட்டுருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு பட்டர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பைசி வெஜ் புலாவுக்கு பீஸ் மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பெஸ்ட்டு லஞ்ச் மெனுன்னே சொல்லலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். இந்த புலாவ் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். 2 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கட் பண்ணிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். சிம்மிலே வச்சுக்கலாம் அடுப்பை. ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் மெனு. இது ரெண்டும் சேர்த்து செய்ய எனக்கு 30 மினிட்ஸ் தான் ஆச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிய தக்காளி சேர்த்துக்கலாம். ஹோட்டல்லலாம் புலாவெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, பீஸ் மசாலாலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம வீட்லேயே எளிய முறையில் டேஸ்ட்டாக பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிய கேரட் பீன்ஸை சேர்த்துக்கிறேன். இதோட விருப்பம் இருந்தால் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. நான் இங்கே உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன். இது தவிர்த்து வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம காய்களை நல்லா வதக்கும் போது சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போது காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்த்தோன்னா புலாவ் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு மீடியம் காரம் வேணும்னா சிவப்பு மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் ஈக்குவலாக சேர்த்துக்குங்க. இப்போ நான் கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 20 மினிட்ஸ் ஊற வைத்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸை 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். நான் இங்கே 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 2 கப்பு தண்ணீர் விட்டுருக்கேன். குக்கரில் ஹை ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்தோன்னா நமக்கு ஈஸியாக ஸ்பைசி புலாவ் தயாராகிடும். ஸ்பைசி வெஜ் புலாவ் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு 2 விசில் ஹையில் வச்சு எடுத்துட்டோம். ஸ்டீமெல்லாம் அடங்கின பிறகு எடுத்து பார்த்தோம்னா நமக்கு சுட சுட ஸ்பைசி வெஜ் புலாவ் தயாராகிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பீஸ் மசாலாவோடு சாப்பிடும்போது நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கோம்போ ரெசிபி எப்படி இருந்ததுன்றதை உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய கோம்போ ரெசிபிஸ் போட்டிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.